வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டை பற்றி நிறையா காணொலியில் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இது ரொம்ப சிறப்பு மிக்கது. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வந்து அதிகமான லாபம் ஈட்டிருக்கீங்க, இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ, கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் எப்படிலாம் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முதல்ல கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன, அதோட தனித்துவம் என்ன, அதோட அடிப்படை குணாதிசயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேலண்டர் ஸ்ப்ரெட்டை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா, ஹரிசாண்டல் என்ன அர்த்தம்னா படுக்க வகையில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹரிசாண்டல். அதாவது ஒரு எக்ஸ்பைரியில் வந்து விற்கவும் இன்னொரு எக்ஸ்பைரியில் வாங்கவும் செஞ்சால் அதுக்கு பேர் தான் கேலண்டர் ஸ்ப்ரெட். இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து ஒரே எக்ஸ்பைரியில் தான் விற்றுருப்போம், ஒரே எக்ஸ்பைரியில் தான் வாங்கியிருப்போம். வேறு எக்ஸ்பைரியில் விற்று வாங்கினால் அதுக்கு பேர் தான், அது சேம் அண்டர்லைங்காக இருக்கணும். பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி போனோம், நிஃப்டினா நிஃப்டி போனோம், கரெக்டுங்களா? சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கேலண்டர். பெரும்பாலும் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் உள்ள எக்ஸ்பைரியில் விற்கணும், ரொம்ப அதிகமான காலத்தில் உள்ள எக்ஸ்பைரியை வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு வீக்லி எக்ஸ்பைரியில் விற்றுட்டு மந்த்லி எக்ஸ்பைரியில் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு பேர். இது பெரும்பாலும் எது பார்த்திங்கன்னா வந்து இது உலக அறிஞ்ச விஷயம். எப்போயெல்லாம் விக்ஸ் லோவாக இருக்கோ அப்போ தான் இது பண்ணுவாங்க. ஏன் இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? அந்த விக்ஸ் லோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 15% கீழே இருக்கும்போது பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ஸ் 20 கீழே இருந்தால் கூட பண்ணலாம். பட் 15% விக்ஸ் 15 கீழே இருந்துச்சுன்னா இங்கே இதை பண்ணலாம். இது ஏன் அப்படி விக்ஸ் கீழே இருக்கும்போது பண்ணுறாங்கன்னா, விக்ஸ் மறுபடியும் மேலே போச்சுன்னா உங்களுக்கு பயோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே லாங்கர் எக்ஸ்பைரியில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஸ்பைக் ஆகி மேலே வந்து உங்களுக்கு ஸ்பைக் ஆகி உங்களுக்கு லாபம் ஈட்டி தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து குறுகிய கால எக்ஸ்பைரியில் வீக்லி எக்ஸ்பைரியில் விற்பாங்க, மந்த்லி எக்ஸ்பைரியில் என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வாங்குவாங்க. இதுதான் வந்து விக்ஸில் செய்கிறத முக்கியமான விஷயம். ஆனால் என்ன தான் நான் சொன்னால் கூட உண்மையிலேயே வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் எப்படி லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் 2 எக்ஸ்பைரியில் ஒரு எக்ஸ்பைரியில் வாங்குறீங்க, இன்னொரு எக்ஸ்பைரியில் விற்கிறீங்க. சேம் அண்டர்லைங், நிஃப்டினா நிஃப்டி, பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணுறீங்க, ரைட்டுங்களா? ஆக இதுலேயும் ஒரு டிகே இருக்கும். அதாவது இதுன்னு சொல்கிறது வீக்லிலேயும் ஒரு டிகே இருக்கும், மந்த்லிலேயும் ஒரு டிகே இருக்கும், இல்லைனா நெக்ஸ்ட் வீக்லேயும் ஒரு டிகே இருக்கும். இது ஒரு எக்ஸ்பைரி, இது ஒரு எக்ஸ்பைரி. ஸோ இந்த 2 எக்ஸ்பைரியிலும் டிகே இருக்கும். இதில் வந்து டிகே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதில் வந்து டிகே வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா தர்க்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள டிகே ஸ்பீடுக்கும் இதில் உள்ள டிகே ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசத்தை கைவசப்படுத்துவது தான் கேலண்டர் ஸ்ப்ரெட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதில் 10 ரூபா டிகே ஆகுது, இதில் 8 ரூபா டிகே ஆகுது. அப்போது மிச்சம் உள்ள இந்த 2 ரூபாயை வந்து கையகப்படுத்துறது தான் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட வேலை. ஆனால் இதுக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளவு சண்டை. கேலண்டர் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நுட்பமாக இல்லைன்னா லாஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்படி என்ன நுட்பமாக இருக்கணும், அப்படி என்ன கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கேலண்டர் ஸ்ப்ரெட் வேலை செய்யாது. ஆனால் நான் சொல்கிற வழிமுறைகளில் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வர லாபம் வந்து அதிகமாகிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து எப்போயெல்லாம் ஈவெண்ட் வரப்போதோ ஈவெண்ட்டுக்கு முன்னால் உள்ளே போகணும். இப்போ ஒரு ஆர்பிஐ ஈவெண்ட் வரப்போகுதுன்னா நீங்கள் ஆர்பிஐ ஈவெண்ட்டுக்கு முன்னால் போகணும். எலெக்ஷன் வரப்போதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி போகணும். இப்போ யூஎஸ்ல எலெக்ஷன் வரப்போதுன்னா யூஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி போகணும். அப்படி போகும்போது கரெக்டாக ஈவெண்ட்டுக்கு முன்னால் வெளியில் வந்துடணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஈவெண்ட்டுக்கு முன்னால் தான் என்ன ஆகும்னா இந்த வோலட்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட அடிப்படை என்ன, உங்களுக்கு வந்து விக்ஸ் ஏறும்போது உங்களுக்கு லாபம் வரும் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாலே கேலண்டர் ஸ்ப்ரெட் எடுத்துடணும். அப்போ விக்ஸ் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் விக்ஸு ஒரு வேளை இறங்குற சமயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கேலண்டர் ஸ்ப்ரெட் கொடுக்குற லாஸ் மாதிரி எதுவுமே கொடுக்காது. ஏன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் உள்ள பை ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எக்கச்சக்க லாஸ் கொடுக்கணும். ஸோ ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியேறிடணும். அதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னால் வெளியில் வந்துடணும். நம்பர் 1. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து என்னென்ன நாட்களில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2வது ரகம். என்னென்ன நாட்களில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து 2க்கும் உள்ள டைம் டிகே டிஃப்ரென்ஸ் தான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட். 2 எக்ஸ்பைரி எடுக்கிறீங்க, 2க்கும் ஒரு டைம் டிகே டிஃப்ரென்ஸ் தான் ஒரு கேலண்டர் ஸ்ப்ரெட். இது எப்போ எடுக்கலாம்னா ஃப்ரைடே எடுக்கலாம். ஏன் ஃப்ரைடே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நீங்கள் நைட் எடுக்கும்போது 3:15 எடுக்கும்போது ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட்டு, சண்டே நைட்டு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் நைட்டை கிராஸ் பண்ணுறீங்க. அப்போ 3 நாள் டிகே, ஒரு நாள் டிகேல வந்து உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் 3 நாள் டிகேல உங்களுக்கு வந்து வித்தியாசம் பெருசாக தெரியும். திங்கக்கிழமை இதை எடுக்காதீங்க, செவ்வாய்க்கிழமை இதை எடுக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஆக வெள்ளிக்கிழமை நைட் எடுத்தால் இது லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா டிகேவோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி 3 நாள் சேர்த்து. அப்புறம் இன்னொரு நாள் எடுத்திங்கன்னா புதன்கிழமை. என்னங்க புதன்கிழமை நைட்டு ஒரு நாள் தானே இருக்குது, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா, அங்கே தான் ஒரு சுட்சம் இருக்குது. புதன்கிழமையில் என்ன ஆகுதுன்னா, புதன்கிழமையில் இந்த எக்ஸ்பைரிக்கு, அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரிங்கும் போது வந்து ஷார்ட்டர் எக்ஸ்பைரி இல்லையா, குறுகிய காலம் வந்து ரொம்ப வேகமாக கரையும். இந்த ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் கரையும். அடுத்த எக்ஸ்பைரியில் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக தான் கரையும். அப்பயும் உள்ள டிகே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை சாயங்காலம் பண்ணணும். புதன்கிழமை சாயங்காலத்துக்கு இயற்கையிலே ஸ்பீடு அதிகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு ஸ்பீடு கம்மி தான். ஆனால் 3 நைட்டை தாண்டறதுனால கொஞ்சம் ஸ்பீடுனாலும் 3 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த ஸ்பீடோட வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம், அப்படி இல்லைன்னா புதன்கிழமை சாயங்காலம் பண்ணலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, அட்வான்ஸ்டு கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் கேலண்டர் ஸ்ப்ரெட்னா இந்த வித்தியாசம் அதிகமாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா நாளும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போது அடுத்தடுத்து வீக்கில் பண்ணாமல் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தில் பை பண்ணாமல் மாதத்தில் பை பண்ணலாம். இல்லை மாதத்தில் செல் பண்ணிங்கன்னா அடுத்த மாதத்தில் வாங்காமல் அதுக்கு அடுத்த மாதம் வாங்கலாம். அதாவது வேறு மாதிரி சொல்லணும்னா, இந்த எக்ஸ்பைரிக்கும் அடுத்த எக்ஸ்பைரிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து குறுகிய காலமாக இருக்கக்கூடாது, நீண்ட காலமாக இருக்கணும். 1 மாதம் இருக்கக்கூடாது. மாதத்தில் பண்ணிங்கன்னா 1 மாதம் இருக்கக்கூடாது. 2க்குள்ள வித்தியாசம் 2 மாதம் 3 மாதமாக இருக்கலாம். வீக்லியாக இருந்தால் 1 வாரம் இருக்கக்கூடாது, 4 வாரங்கள் இருக்கலாம். அப்படி பண்ணும்போது இதில் உள்ள டிகே ஸ்பீடுக்கும் அதில் உள்ள டிகே ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வாரமோ அடுத்த மாதமோ எடுத்திங்கன்னா அதில் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப குறையாதான் இருக்கும். ஒன்று நாளை சூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா மாதங்களோ வாரங்களோ சூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப தூரமாக சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிகே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது மூலமாக இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அது மூலமாலாம் லாபம் சம்பாதிச்சிக்கலாம். கேலண்டர் ஸ்ப்ரெட் சம்மந்தமாக நிறையா வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் நான் பெரும்பாலும் வெனஸ்டே தான் நான் பண்ணுவேன், ஃப்ரைடே நான் பண்ணுறதில்ல. வெனஸ்டேயில் நல்ல லாபம் ஈட்டிருக்கேன். எப்போல்லாம் 15% கீழே வருமோ அப்போல்லாம் நான் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் தவறுறது இல்லை. ஏன்னா விக்ஸ் 15 கீழே போகும்போது வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு நல்லாவே லாபம் தர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இது இல்லை, பட் இதுக்கு சமமான எஸ்டிபிடி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எக்ஸ்பைரிக்கு நான் பண்ணுறேன். அதில் நல்ல லாபம் ஈட்டி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் என்னோடய பயிற்சி வகுப்புலாம் நான் சொல்லித்தரேன். சென்னையில் இது தமிழில் இருக்குது, மற்ற நகரங்களில் இது ஆங்கிலத்தினால் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட அடிப்படைனா என்ன, இந்த டைம் டிக்கெட் டிஃபரன்ஸ் ஃபீட்னா என்னென்ன நாளைக்கு போகணும், என்னென்ன எக்ஸ்பைரிக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.